சிவ தொடர்ந்து நாம் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். சென்ற பகுதியிலே திரு ஐயாற்றிலே அங்கே பெருமானும் பெருமாட்டியும் திரு கையிலே வீட்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தை நாவுக்கரசு பெருமான் காணுமாறு காட்டி அருளின அந்த பகுதி முழுவதையும் பார்த்தோம். இப்பொழுது பெருமான் மீண்டும் அம்பிகையோடு கையிலே காட்சியை மறைத்து ஏகிய பிறகு அதற்காக வருந்தி தவித்து அங்கே உள்ளே நுழையும் பொழுது அவர் இந்த சரம் அசரம் எல்லாம் இருக்கு இல்லையா, உயிரினங்கள் அல்லாதவெல்லாம் சிவமும் சக்தியுமாக எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்கள் தன் விளையாட்டதே என்று சொல்லி எல்லாமே சிவமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு வந்தார் இல்லையா. கோழி படையோடு மாட என்றெல்லாம் அந்த கண்ட காட்சியை இந்த திருக்கையிலை காட்சிக்கு பிறகு தான் அதை நினைவுக்கு கொண்டு பெருமானும் பெருமாட்டியும் இப்படி காட்சி அளித்து சென்றார்களே. எல்லாமே உலகத்திலே அசரமாக இருக்கக்கூடியது, ஆணும் பெண்ணுமாக இருந்து முயங்கக்கூடியவை எல்லாமே பெருமான் தான் என்று சொல்லி, சிவன் சக்தி தான் தன்னை என்றும் சக்தி தான் சிவத்தை என்றும் இருவரும் புணர்ந்து நின்றே உலக உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாவால் தவந்திரு ஞானத்தாருக்கு தன்மைதான் அறியும் என்று சொல்லி ஒரு சிவஞான சித்தியாரில் ஒரு 167வது பாட்டு அப்படி ஒரு நடிக்கிறாங்க. பெருமானும் பெருமாட்டியும் ஆணும் பெண்ணும் இல்லைன்னா உலக உயிர்களை இப்படியெல்லாம் படைத்து முயங்கி செய்யவில்லை என்றால் இவர்களை கரையேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கருணை, அந்த திருக்கருணையோடு அங்கே திருக்கையிலே வீட்டிருக்கக்கூடிய பெருமான் இங்கே திரு ஐயாற்றிலே அப்படியே கையிலேயே கொண்டு பொருத்தி அந்த காட்சியை அளித்து எய்கிய பிறகு அந்த மாதர் பிறைக்கண்ணியானை என்ற அந்த திருப்பதிகம் 4வது திருமுறையில் 3வது பதிகம் காந்தார பண்ணிலே அமையப்பெற்றது. அதற்கு பொருள் கூறியிருக்கிறேன். அடுத்து இந்த பகுதியிலே 384லேருந்து 390 வரை நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை இங்கே விரித்து உரைத்திருக்கிறேன். இங்கே திரு ஐயாற்றிலிருந்து ஏகி திரு குளவு நெய்த்தானம், அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேற்கே இருக்கும், திரு நெய்த்தானம் என்று பேர். தில்லைஸ்தானம் தான் சொல்லுவாங்க அந்த பகுதியில். அதை பார்த்து விட்டு கொள்ளிட நதியை கடந்து திருமழபாடி போகிறார். திருமழபாடி போய் அங்கே இறைவனை போற்றி பரவி பாடி அங்கிருந்து விடைபெற்று திருப்புவந்துருத்தியில் அங்கே தங்கி விடுகிறார். அங்கே நிறைய திருவிருத்தங்கள், திருநேரசைகள், திருக்குறுந்தைகள், திருத்தாண்டகங்கள்லாம் பாடி ஒரு அற்புதமான திருப்பதிகங்கள்லாம் அங்கே திருப்பூந்துருத்தியில் பாருங்கள். அங்கே ஒரு வானம் நிலவும் தோயும் அளவுக்கு வானில் உள்ள சூரிய சந்திர தோயும் அளவுக்கு ஒரு திருமடங்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்தால் கட்டுவதற்காக. இதெல்லாம் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான செயல்பாடு. ஒவ்வொரு நகரிலையும் ஒரு அடியார் பெருமக்கள் வெளியூர்லேருந்து எளிய பெருமக்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்கள் தங்கி இளைப்பாரி செல்வதற்கு திருமணம் அமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக சைவ திருமணம் ஒன்றை அங்கே ஸ்தாபித்து அங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதி வரை இப்பொழுது இந்த பகுதியிலே தொடர்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து சில விஷயங்கள், செய்திகளை ஒரு கடுமையான சொற்பதங்களை உபயோகப்படுத்தி தான் நம்ம நெறிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒரு தகுதி இருப்பதால் அப்படி இருக்குது. அதை கருத்தில் கொள்ளாது என்ன நோக்கத்தில் சொல்லப்படுகிறது என்பதை மட்டும் அன்பர்கள் கேட்டு சிந்தித்து இறையர்களுக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம். அற்புதமாக நாவுக்கரசு பெருமானோடு சென்று திருவையாற்றிலே அந்த கையிலே எம்பெருமான் பெருமாட்டியோடு வீட்டிருக்கின்ற அந்த திருக்கோலத்தை நாமும் கண்டு தரிசித்தோம் முந்தைய பதிவிலே. அதன் இறுதியிலே அந்த இறைவனை அங்கு பார்த்து தரிசித்து தன்னுணர்வு இல்லாமலே போற்றி திருத்தாண்டகம் 3 திருத்தாண்டகங்கள் அங்கு பாடியிருக்கிறார். அதில் நம்ம வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற அந்த திருத்தாண்டகத்திற்கு பொருள் உரைத்தேன். மீறி 2 திருத்தாண்டகங்களுக்கும் நீங்களே அந்த உரை நூல்களை பார்த்து அந்த பொருளை அறிந்து கொள்ளுங்கள். பின்னால் இறைவன் நமக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுத்தா எல்லா திருப்பதிகளுக்கும் உரை விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் விளைவு இருக்கிறது. இறைவன் திருவுருள் கூடினா நடக்கும், இல்லைன்னா வேறு யாரையாவது வைத்து அவர் செய்வார். அவரோட விருப்பம் அது. யாரை கருவியாக எதற்கு வைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். அப்படி நடக்கட்டும். நம்ம அந்த திருத்தாண்டகங்கள் எல்லாம் போற்றி இறைவனோட அந்த திருவையாறு ஆலயத்தை மறைத்து திருக்கையிலேயே இங்கே எழ வைத்து காட்சி கொடுத்தார் அல்லவா. அது எவ்வளவு நாள் காட்சி கொடுத்திருக்காருன்னா சொல்ல முடியல. ஏன்னா 3 திருத்தாண்டகள் பாடும் அளவும்
அந்த காட்சி நிலைத்து இருக்கிறதுன்னா நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு திருத்தாண்டகம் பாடுவதற்கு ஒரு 10 நிமிஷம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அந்த திருக்கைலை காட்சி திருவையாற்றில் இறைவன் அவருக்கு காட்டி அருளி இருக்கிறார். அதுக்கப்புறம் மறைஞ்ச உடனே இவர் ஐயோ திடீர்னு காணாமல் போயிட்டா, ஒரு பேரின்பத்தை திளைத்தவனுக்கு திடீர்னு வந்து விட்டுட்டா எப்படியோ அப்படிதான் அவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அப்பர் பெருமான். அப்ப என்ன பண்றாருன்னா, இறைவன் எவ்வளவு நாள் இதான் இங்க காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது, என்ன விரும்பினாரோ அதை கொடுத்துட்டாரு, வேண்டியவருக்கு வேண்டியதை ஈவான் கண்டாயின்னு சொல்லி அப்படிப்பட்ட இறைவன் இவர் என்ன மனசுல வந்து மனத்து இருந்த கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அப்படி வந்து என்ன ஒரு விளைவு இவருக்கு இருந்ததோ, வேட்கை இருந்ததோ, அந்த வேட்கையை தீருமாறு இறைவனுங்க அவருக்கு அருளி விட்டார். அப்போ என்ன பண்றாரு, அந்த திருத்தாண்டகங்கள் வந்து பாடிய அந்த பாடலிலிருந்து நான் தொடங்கி வருகிறேன். 381வது பாடல் திருநாவுக்கரசர் புராண வரலாற்றுல முன்பு கண்டு கொண்டு, அங்க இறைவனை வந்து கண்ட காட்சி இருக்கிறது அல்லவா, அதை முன்பு கண்டு கொண்டு தன் முன்பு காட்சி பெற கண்ணார கண்டுகொண்டு அருளினான் அமுதம் அருளின் ஆரமுதம் உண்ண மூவா அன்பு பெற்றவர். அந்த இறைவனோட திருவருளோட ஆரமுதம் இருக்க, அதை வந்து உண்ணுவதற்கு, உள்ளத்தில் இருத்துவதற்கு, சுவைப்பதற்கு மூவா அருள் பெற்றவர். மூவா அன்பு பெற்றவர்னா மூவா அன்பு, அளவுபடா அன்பு, அதுக்கு எல்லையே கிடையாது. நாவுக்கரசர் பெருமான் இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புக்கு மூவா அன்பு பெற்றவர் அளவிலா. இதுல என்னன்னா, இளமையில வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள், அப்போ வந்து ஒரு அன்பு இருக்கிறது, அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைந்து ஒரு தாயன்பாக மாறி புனிதமாக அன்பு இறுதி வரை செலுத்துபவர்கள் இருக்கிறார்கள். பலர் வந்து கணவர் மனைவியை வந்து புறக்கணித்தலும், நீ இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி திருமணம் செய்தவர்கள். அதெல்லாம் மூத்து போகக்கூடிய அன்பு, அதெல்லாம் வந்து தளரக்கூடிய அன்பு. இது தளரா அன்பு, அதான் மூவா அன்பு பெற்றவர். அளவிலா ஆர்வம் முன் பொங்க பொன்பிறங்கிய சடையாரை, பொன்னொழி வீசக்கூடிய அந்த சடாமுடைய உடையாரை போற்று தாண்டகங்கள் இன்பம் ஓங்கிட ஏற்றினார். எல்லையில் தவத்தோர், எல்லையில் தவத்தோர் ஆகிய நாவரசர் பெருமான் இன்பம் ஓங்கிட அந்த திருத்தாண்டகங்களை எல்லாம் வந்து போற்றி இறைவனவை அந்த கைலையில உள்ள காட்சியை பார்த்து கொண்டே பாடியிருக்கிறார். அது 3 திருப்பதிகங்களும் முக்கியமா இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றிய பூஜையிலெல்லாம் அன்பர்கள்லாம் ஓதுகிறார்கள். 3 திருத்தாண்டகங்களையுமே நம்ம வந்து மகிழ்ந்து போயிடணும். நான் அதுக்கு ஓரளவு பொருள் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். அந்த வகையில நீங்க வந்து அதை வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அப்புறம் அடுத்தது ஆயவாறு மற்ற அவர் மனம் களிப்புற, அவர் மனைவி களிப்புற வந்து சொன்னார்ல, கைலை மேயநாதர் தம் துணையோடும் வீட்டிலிருந்து அருளி. இவர் எப்படியெல்லாம் விரும்பினாரோ அப்படியெல்லாம் அந்த காட்சியை ஒரு அம்பியோடு வந்து வீட்டிலிருந்து அருளி அந்த காட்சியை கொடுத்து தூய தொண்டரும் தொழுது எதிர் நின்று இந்த திருத்தாண்டகம் எல்லாம் பாட அக்கோலம் சேதாக்கினார். அந்த திருக்கோலத்தை எவ்வளவு நாளிதான் அங்க கையிலேயே வந்து ஐயாற்றிலேயே வைத்திருக்க முடியும், அதை வந்து மறைத்தார். சேயதுன்னா தொலைவுன்னு அர்த்தம், செய்யினா இந்த இடத்துல மறைத்தார் என்ற பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சேது ஏது ஆக்கினார் திருவையாறு அமர்ந்தமை திகழ. மீண்டும் வந்து திருவையாற்று ஆலயம் எப்படி அங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த திருக்கோலத்தை மட்டும் திகழுமாறு தான் கையில் அம்பிகையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் அந்த சூழலையும் முற்றிலுமாக இறைவன் மறைத்து அருள்கிறார். ஐயர் கோலம் அங்கு அழித்து அகன்றிட, அப்படிப்பட்ட திருக்கோலத்தை இதுவரையிலும் வந்து காண்பதற்கு அழித்து அங்கு அகன்றிட அடித்தொண்டர் மையல் கொண்டு திடீர்னு மறைந்த உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. எல்லாருக்கும் உள்ளதுதானே இது. ஏன்னா நம்ம வேண்டினபடி அந்த கோலத்தை காமிச்சாரு, அதை மகிழ்ந்து போற்றி பரவசமாக தன்னை மறந்து போற்றி திருத்தாண்டங்கள் எல்லாம் பாடுறாரு. திடீர்னு மறைந்தால் என்ன ஆகும்? அப்போ ஒரு அதிர்ச்சி. மையல் கொண்டு உளம் மகிழ்ந்திட வருந்தி, மகிழ்ந்து கொண்டிருந்த உள்ளம் திடீர்னு ஒரு வருத்தத்தை அடைகிறது. மற்ற என்ன சொல்றாரு, இங்கு செய்யவேணியர் அருள் இதுவோ, ஓஹோ இந்த செம்மையான சடாமுடியுடையவர் எம்பிரானாக இருக்கக்கூடிய இறைவனோட அருள் இதுதானோ, ஓ யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, அவரை பத்தி யாரு, அவருடைய செய்கையை யார் அறிய முடியும்? விரும்பினோம் காட்சி கொடுத்தார் அப்புறம் மறைந்து அருளினார், இதுதான் அவரோட அருளோ என்று தெளிந்து வையம் உய்ந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து. இந்த உலகமெல்லாம் உய்ய தான் வந்து கண்டாரு பாருங்க. அந்த திருக்குளத்திலிருந்து எழுந்து அந்த ஆலயத்தை நோக்கி, திருவையாறு ஆலயத்தை நோக்கி தான் அவர் போகிறாரு. அங்கதான் கைலை காட்சியை இறைவன் வந்து காண்பிக்கிறார். அதற்கு முன்பு இரு புறங்களையும் இரு மருங்களையும் சர அசரங்களை எல்லாம், உயிருடைய பொருள்கள் உயிரில்லாத பொருள்கள்லாம் ஆண் பெண்ணாக இருக்கிறதெல்லாம்
அங்க கைலை மலையில எப்படி வந்து சக்தியாக சிவமாகவும் இறைவன் இருக்கிறாரோ அப்படியே தோன்றி கன்று அப்படியே வந்து அந்த காட்சியோட வந்து பணிந்து வந்தார். இறைவனும் இறைவியா இருந்தா இப்படி பறவைகளாகவும் மிருகங்களாகவும் மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் ஆண் பெண் வகையராகவும் பாலினங்களாகவும் இப்படி வந்து தோன்றுகின்றன. அந்த கைலை காட்சியில கைலையில வந்து இறைவன் வந்து இருக்கக்கூடிய முறைமையை சத்தியம் சிவமாக காணக்கூடிய அத்தனையிலையும் வெளிப்படுத்துகிறார் என்ற அந்த ஒரு ஞானத்தோட அதை வந்து பார்த்து மகிழ்ந்து வர்றார். அதுதான் இப்போ வந்து எப்படி வந்து கண்டேன் வந்து எதை கண்டேன்னு சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த மாதர் பிறைக்கண்யானை என்று ஒரு அற்புதமான திருத்தாண்டகம். இது 4ஆம் திருமுறையில 3வது திருப்பதிகம். அது அந்த திருப்பதிகத்தை பாடுறாரு. நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க, பொருள் உணர்ந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பொருளை வந்து நுணுகி கொஞ்சமா படிச்சாலும் 50 பதிகம் பொருள் இல்லாம படிக்கிறது 5 திருப்பதிகத்தை பொருளோட வந்து படிக்கிறது வந்து மிகவும் உயர்வு. பொருள் இல்லாம படிக்கிறதுல பொருளே கிடையாது. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். திருவாசகம் முற்றோதல் வாதம்னா ஒண்ணுமே தெரியாம சடங்கு முறையில போய் ஓதுவதில் என்ன இருக்கு, அது என்ன மொழின்னு தெரியுமா உனக்கு, தமிழ்ல இருக்குன்னாவது தெரியுமா? அவன் வந்து தெலுங்குல இதுல சான்ஸ்கிரிட்ல மந்திரம் சொல்றான், எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ புரியாம தமிழை படிக்கிறியா? இது வெக்க கேட்டு இல்லையா? யாராவது பொருள் உரைக்கிறாங்களா? சிறு குழுக்களாக இருக்காங்களா? பெரிய தாமோதரன் ஐயா போல வந்து பெரிய மாநாடு அளவுல நடத்துறவங்களால அது வந்து பொருள் உரைக்க முடியாது. சிறு குழுக்களாக 30 பேர் 50 பேர் 80 பேர்னு வைத்துக் கொண்டு ஒரு 40 பேரை வந்து வாரம் ஒரு முறை வந்து நடத்தி வந்தீர்களே, பொருள் உரைத்தீர்களா? எவ்வளவு முறை நான் எடுத்து சொன்னேன்? ஏதாவது மதித்தீர்களா? ஏதோ வந்து ஒரு முதியவர் வந்து சொல்கிறாரே பொருளை வந்து என்ன சொன்ன, 4 முற்றோதல் மாதம் செய்கிறீர்கள், 2 முற்றோதல் ஆங்காங்க உள்ள புலவர்களை கொண்டு எளிமையான முறையில உள்ள அந்த பொருளை சொல்லுங்க. நீ பொருளை உரைத்தா அவன் எதுக்கு வந்து பாபா கோயிலுக்கும் அதுக்கும் போறான்? சிறு தெய்வ வழிபாட்டுக்கு எதற்கு போறான்? தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையன நினைவேனோ சொல்லாயின்னு சொல்லி மழை விடையானே வாழ்களேன் கண்டாய் வருகை என்றார்ல என்ன 28வது வாழாப்பத்துல பதிகத்துல 10வது பாடல சொல்றாருல, கற்றை வார் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றொரு தெய்வம் உண்டென்னும் என் அம்மாருக்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவாரே. வேற ஒரு தெய்வம்னு உண்டுன்னு சொல்றவனை கண்டா அஞ்சுவேன்னு சொல்லி படிச்சு விட்டது. நீ வந்து சிறு தெய்வ வழிபாட்டுக்கு போற அளவுக்கு அவங்களோட தன்மை இருக்குன்னா அவங்களுக்கு எந்தவித அறிவு வளர்ச்சி இல்லாம அவர்களை அப்படியே வைத்திருந்து ஒரு குழு போல நடத்தி நீ தலைவனா இருந்துகிட்டு எல்லாம் நடத்தணும், 10 பேருக்கு உணவு அளிக்கணும், அது பெரிய தொண்டுன்னா அது தொண்டுதான். அங்க வந்து அந்த திருவாசகத்தை அங்க வந்து அடியார்களோட கூடுவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும், திருவாசகத்தை தொடுவதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும், ஒரு குழுவாக அமைந்து 5 மணி நேரம் அமர்ந்து கேட்பதற்கு பாடுவதற்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா அதோட பொருளை அறிந்து அவர்கள் வந்து அத ஓதுனா எப்படி நல்லா இருக்கும் இப்படிலாம் சிந்திச்சிங்களா? எடுத்து சொல்றோம். உங்களுக்கு தான் சிந்தனையே கிடையாது. எப்படி சடங்கு முறையா ஏதோ ஒண்ணு நடத்தி விட்டு நான் 530 தடவை நடத்திருக்கேன், 1500 தடவை நடத்திருக்கேன் எங்க ஊர்லன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியலையே. நான் கேட்டேன், நான் ஓராதார உள்ளத்து ஒலிக்கும் ஒளியா யாருக்குமே தெரியல. 30 மையத்துல கேட்டாங்க தென் மாவட்டங்கள்ல, தெரியல. நான் இன்னைக்கு நேரடியாக நிகழ்ந்ததை தான் நான் சொல்றேன், புனைந்து சொல்லவில்லை. எல்லோரையும் வைத்துக் கொண்டு கேட்டேன், சொல்லுங்க ஓராதார உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானேன்னு. தெரியல. ஏன்னா நீங்க எடுத்து சொல்லல, அவர்களை வந்து கற்றுக்கொள்ள விடவில்லை என்று நான் வந்து குற்றம் சாட்டுறேன். இனிமையாவது திருந்துங்க, திருந்தி முழுமையாக எதா இருந்தாலும் செய்யக்கூடிய செய்கை முழுமையான ஒரு விளைவை வந்து கொடுக்க வேண்டும். அப்படி முழுமையான விளைவு கொடுக்கலாம்னா அதனால பயனில்லை என்பதை வந்து சொல்லுகிறேன். அப்ப அந்த மாதர் பிறை கன்னியானைன்னு மலையான் மகளோடும் என்று எடுத்து பாடுகிறார். மாதர் பிறை கன்னியானை மலையாள் மகளோடும் என்னும் கோதரு தண்டமிழ் சொல்லால் எந்தவித குற்றமும் இல்லாம, கோதுன்னா புளியம்பழம் இருக்கும், அதுல வந்து ஒரு நாறு இருக்கும் பாத்தீங்களா, 3 நாரா வந்து பிடித்து கொண்டிருக்கும்ல, அதுக்கு கோதுன்னு சொல்லுவாங்க. அதை அகற்றிடுவோம்ல, அது போல குற்றம், இந்த குற்றத்தை அகற்றுறது. கோதரு தந்தமிழ் சொல்லால் குளவு திருப்பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரம் எல்லாம் சரம் அசரம் எல்லாம் அசையக்கூடியது அசையாகவே காதல் துணையோடும் கூட கண்டேன். அந்த ஆணும் பெண்ணுமாய் வந்து ஒன்றோடு ஒன்று கூட கண்டேன் என்ன பாடி நின்றார். இப்போ நம்ம வந்து அந்த திருப்பதிகத்தை பார்த்துருவோம். 4வது திருமுறையில 3வது திருப்பதிகமாக இந்த திருப்பதிகம் அமையப்பட்டிருக்கிறது. காந்தார பண்ணில் வந்து பாடியிருக்காரு. அதை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அவர் பாடியிருக்கிற பண்ணோட பாடியிருக்காரு. அதை காந்தார பண்ணுக்கு பொருத்தமாக இருக்கு பின்னால் வந்த பெரியோர்கள்லாம் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்.
யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான அதன கண்டேன் என்று இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மாதர் பிறைக்கண்ணியான மாதர்னா பெண்ணுன்னு பொருள் இல்ல, அழகுடைய என்று இந்த பொருள். வளைந்து அந்த மதி இருக்கு இல்லையா, கோணல் இளமதி இருக்கு இல்லையா, அதோட அழக சொல்றாரு. ஒளி வீசக்கூடியது, தன்மையான ஒளியை கொடுக்க வேண்டியது. மாதர் பிறை கண்ணியானே, அந்த கன்னி மாலை போல வந்து சூடி இருக்கிறார். அந்த பிறைய கன்னி மாலையோடும் கூட சேர்ந்திருக்கிறார். இதையே வந்து கன்னியாக நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மலர்களால வட்டமாக அமைந்ததுதான் கன்னி என்று சொல்லுவார்கள். அந்த பூக்களால் வந்து கோர்வை செய்யப்பட்டது. பிறையையும் கன்னி மாலையும் அணிந்திருக்கக்கூடியவர் என்று எடுப்பது நல்ல பொருளாக இருக்கும். மாதர் பிறை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி, மலையாள் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பெறுவேன். அந்த இறைவனை எப்பொழுதுமே அம்பிகையோடு சேர்த்து போற்றி பரவி பாடி நீர் சுமந்தேத்தி போவார்கள் இல்லையா, அந்த மெய்யடியார்கள் பின்னாலெல்லாம் போவோம். இது வந்து வழக்கத்தில் உள்ளது. இப்ப இங்க என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா, யாதும் சுவடுபடாமே ஐயார் அடைகின்ற போது, யாதும் சுவடுபடாமன்னா அங்க வட மாநிலத்துல ஒரு மலை சுரத்துல பக்கத்துல உள்ள பொய்கையில மூழ்கிறாரு. இங்க வந்து பொய்கையில எழுதியிருக்கிறாரு. எந்தவித அடையாளம், சோழன்னா அடையாளம் என்று ஒரு பொருள் இல்லையா, எந்தவித ஒரு அடையாளம் இல்லாம ஒரு நிமிட நேரத்தில் எழுதுறாரு, வெம்மையான ஒரு நேரத்தில் எழுதுறாரு. இந்த விழாவை இரவில் கொண்டாடுகிறார்கள், பகலில் மாற்ற வேண்டும் என்று நான் விரிவான கட்டுரைகள்லாம் போட்டேன். அப்பொழுது வந்து இந்த விவசாயிகள்லாம் வர வேண்டும் என்று இரவில் நடத்தியிருப்பாங்க. அதுல வந்து தவறில்லை முன்னோர்கள். ஆனா நிகழ்ந்தது பகல்ல, நிகழ்ந்தது பகல்ங்கிறதால இப்பொழுது பல ஊர்களிலிருந்து இந்த விழாக்களுக்கு வராங்க. அந்த விழா முன்னதாக நடத்தும் பொழுது அந்த ஊர்க்காரர்கள், பக்கத்தில் உள்ள 10 ஊர்க்காரர்கள் வந்து சிறப்பாக நடத்தியிருப்பார்கள். மிகவும் பெருந்தனக்காரர்கள் வெளியூரிலிருந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த விழாவை வந்து காண பெங்களூரு வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வராங்க, தமிழக மாநில அத்தனை ஊர்கள் இருந்தும் நகரங்கள்ல இருந்தும் வராங்க. அவர்கள் இரவில் வந்து பார்த்து விட்டு நள்ளிரவில் திரும்பி போகும்போது இவ்வளவு இடையூறா இருக்கு. பகல்ல நடந்த விழாவை பகல்லையே நடத்த வேண்டியதானே. அந்த 1 மணி வெயில்ல தானே அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறது இந்த வரலாற்றின்படி. அப்படி என்று நான் வந்து விலக்கி கட்டுரை எழுதினா அதை வந்து குருமகா சன்னிதானம் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், ஆவணம் செய்ய வேண்டும். முன்னதாக திட்டமிடல். இனி வருங்காலத்தில் அப்படி வந்து செய்தால் மக்களுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் அவர்கள் வந்து அவர்கள் ஊருக்கு திரும்பி செல்வார்கள். மக்களோட வசதிக்காக தான் நம்ம விழா நடத்துகிறோம் என்பதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். யாதும் சோடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுதுன்னா அங்க மூழ்கிறாரு, எந்தவித தடமும் இல்லாம இங்க வந்து குளத்துல எழுந்திருக்கிறாரு. அது ஒரு கருத்து. அடுத்து உடல்ல வந்து ஊறு ஏற்பட்டது இல்ல, அந்த மலையில வந்து தவழ்ந்த எலும்பெல்லாம் முறிஞ்சி, கை முறிஞ்சி, கால் முறிஞ்சி, பாதத்தசையெல்லாம் வந்து போய் அவ்வளவு ஊன் வந்தோம்னா இறைவனோட திருவுருளால ஒளி உடல் பெற்று மிகவும் ஆற்றலுடைய ஒரு உடலை வந்து பெற்றாரு பார்த்தீங்களா. அந்த காயமெல்லாம் ஏற்பட்டது. அந்த சூடுகள் எதுவுமே இல்லாம இந்த ஐயாருக்கு திருவையாற்றல் வந்து அடைந்த போது என்று ஒரு பொருள் உரைத்திருக்கிறார்கள். அதுவும் வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. யாதும் சோடுபடல் ஐயார் அடைகின்ற போது என்ன நான் காட்சியை கண்ட, குளத்திலிருந்து எழுந்திரிச்சோன்ன காதல் மடப்பிடியோடும் களிறு ஒருவனை கண்டேன். இந்த பெண் யானையோட ஆண் யானை வந்து மகிழ்ந்து குழாவி வருவனை கண்டேன். அப்படி காணும் பொழுது அங்க சிவமும் சக்தியுமாக சரித்து அங்க இருக்கிறார்கள் இல்லையா கைலை மலையில, அந்த இறைவனே வந்து இந்த யானை வடிவில பெண் யானை வடிவிலையும் ஆண் யானை வடிவிலும் சிவமும் சக்தியுமாக இங்கே வந்து தோன்றுவதாக நான் வந்து கண்டேன்னு சொல்லி அத அந்த அப்படி வந்து அங்க இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய கோலத்துல இங்க வந்து ஒரு அகிரணை உயிரினங்களாக ஆணும் பெண்ணுமாக சிவமும் சக்தியுமாக தோன்றுவதை கண்ட அந்த பயனால கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுவரையில நான் இறைவனை வணங்கியிருக்கிறேன். எங்கெங்கேயோ எனக்கு வந்து காட்சி கொடுத்திருக்கிறாரு. திருவாய்மூர்ல ஞானசமுந்தர் காட்ட நான் திருநரணத்தை தரிசிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து அடையாத ஒரு அனுபவம், பல அனுபவங்கள் வந்து பெற்றோம். இங்க வந்து அவரோட திருப்பாதத்தை கண்டுட்டேன். திருப்பாதத்தை காண்பதற்காக தான் அந்த பிறவியே எடுத்திருக்கிறேன். எப்படியாவது இந்த திருப்பாதத்தை கண்டு போற்ற வேண்டும் என்று கண்டேன் அவர் திருப்பாதம். அதன் பயனால அவரோட திருப்பாதத்தை கையில இருந்த வீட்டில் இருந்த அந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சியில கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்ணன். இப்படிப்பட்ட அகச்சான்று எந்த சமயத்தில் இருக்கிறது? நம்ம இந்து சமயத்தில் உள்ள பல பிரிவுகளிலே எடுத்துங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியார்கள் அந்த இறைவனோட தோற்றத்தை பரபிரமமாக பரஞ்சோதியாக இருந்து நமக்காக அப்படிப்பட்ட இறைவன் வந்து
அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு அம்பிகையோடு காட்சியர் இருக்கிறாரு. எந்த சமயத்தில் உள்ளது இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நுனியை அறிய வேண்டும். நாம் இந்த அற்புத நிகழ்வுகளை அறிந்து கொண்டால்தான், அது போல அகச்சான்றோடு கூடிய அந்த அற்புத நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டால்தான் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். நமது இல்லத்தாருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். நமது உற்றார் உறவினர்களுக்கு, நட்பு வட்டத்தினருக்கு, அடியார் கூட்டத்திற்கெல்லாம் ஒரு இறைவன் மீது, இறைவனோட இருப்பு குறித்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால், இப்படி இறைவனே தன்னை வெளிப்படுத்த அருளிய, அந்த ஒரு கருணையோடு வெளிப்படுத்த அருளிய அந்த அற்புத நிகழ்வுகளை நாம் நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அதாவது முன்னதாக அந்த குளத்திலிருந்து ஏறி வரும்பொழுது காட்சியை பார்க்கிறாரு. அதை இந்த பதியத்துல, இந்த பாடல்கள்ல கோக்குறாரு. கோர்த்துட்டு கடைசி வரியில அங்கே இறைவனோட திருக்காட்சி, அந்த திருக்கோலத்தை திருவையாற்றுல திருக்கையில காட்சியை அம்பியோடு பார்த்தார் இல்லையா, அதை கண்டேங்கிறாரு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அப்படி பாடுறாரு. அடுத்தது 2வது பாட்டு, போழிலங்கண்ணியினானை பூந்துகிலாலோடும் பாடி. போழிலங்கள்னா பிளந்தன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. போழிலங்கண்ணியினானே அப்படி பிறையையும் கண்ணியும் அணிந்திருக்கக்கூடிய அவரை, பூந்துகிலை அணிந்திருக்கக்கூடிய, ஆடையை அணிந்திருக்கக்கூடிய, பூ போன்ற ஆடையை அணிந்திருக்கக்கூடிய அந்த அம்பிகையோடு சேர்த்து பாடி, வாழியம் போற்றி என்றேத்தி, வாழி எம்பெருமான் எம்பெருமாட்டி என்று எல்லாம் நாம் போற்றி செய்கிறோம் இல்லை, பலவாரி இறைவனோட அருட்திறனங்களை எல்லாம் கூறி, அருட்திறங்களை எல்லாம் கூறி போற்றி பாடி ஏத்தி வட்டமிட்டாடா வருவேன். வட்ட ஆட்டம்னு ஒன்று இருக்கு, வளைந்து வளைந்து சுழன்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக ஆடி, அந்த மெய்ப்பாடு மறந்து, மெய் மறந்து ஆடுதல். என்ன நம்ம செய்யறோம்னே தெரியாம இறைவனை போற்றி பரவி பரவசத்தோடு ஆடும் பொழுது அப்படி வட்டாடி வருவேன்னு சொல்றாரு. ஆழி வளவன் நின்றேத்தும் ஐயாறு அடைகின்ற போது, ஆழியை சக்கரம் இருக்கு இல்லையா, சாமி கொடுத்த சக்கரத்தை வலக்கையில் ஏந்திருக்காருல்ல, ஆழி வளவன் நின்றேத்தும், வலக்கையில் ஏந்திருக்கக்கூடிய திருமால் நின்று போற்றி பரவக்கூடிய திருவையாரை அடைகின்ற போது, கோழி பெடையுடன் கூடி குளிர்ந்து ஒருவன கண்டேன். அந்த சேவல் கோழி பெட்டை கோழியோட கூடி மகிழ்ந்து குளிர்ச்சியான எண்ணத்தோட வருகிறது என்று. ஏன்னா இது அம்பிகையும் சாமியாவே பார்க்கிறாரு. அப்ப 2 பேருமே எப்படி வராங்கன்னா இப்படிதான் வருவார்கள், குளிர்ந்து தான் வருவார்கள், மகிழ்ந்து தான் இறைவனும் இறைவியும் உலக உயிர்களுக்கு அருள வருவார்கள் என்கிற குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிர்ந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். 3வது பாட்டு, எரிபிறை கண்ணியான, எரின்னா நிலவொளி, நிலவுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. எரிபிறை கண்ணியினானே, எரிக்கின்ற பிறையையும் கண்ணியையும் சூடியவனே, ஏந்து இழையாளுடன் கூடி, ஏந்து இழையாள்னா அணிமணிகள் எல்லாம் அணிந்த அம்பிகையோடும் கூடி, முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆட வருவன்னா, முறித்த இளையங்கள்னா என்னன்னா கூத்துக்கு ஏற்றவாறு நடனம் ஆடுகிறோம் இல்லையா, அதை சொல்றாரு. முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன்னா ஆடி வருவேன்னு அர்த்தம். அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயார் அடைகின்ற போது, அரித்தொழுகும் அல்லவர்னா மலையிலிருந்து அடித்து எல்லாவற்றையும் பொன்னிலிருந்து ஐகள், சந்தனம், என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதோ, மலர்கள்லாம் இருக்கிறதோ, பண்டங்கள்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அடித்து கொண்டு ஒழுகி வருகிறது இல்ல அருவி. அந்த அருவியெல்லாம் சேர்ந்த காவேரி எங்க வருகிறது அல்லவா, அதை சொல்கிறார். அரித்தொழுகும் வெள்ளருவி உடைய அந்த ஐயாற்றில், அந்த காவிரியின் வடகரையில் உள்ள திருவையாறு திருத்தலத்தை அடைகின்ற போது, வரிக்குயில் பேழையோடாடி வைகி ஒருவனை கண்டேன். அந்த வரிக்குயில் இசைத்து பாடக்கூடிய வரிக்குயில் அதோட பெண்ணினத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து வருவதை கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்து 4வது பாட்டு, பிறையிலங்கண்ணியினானே பெய்வளையாளுடன் பாடி. எல்லா பாட்டிலையும் முதல் வரி பிறையையும் கண்ணியையும் அம்பிகையும் பாடியிருக்கார், சேர்த்து பாடியிருக்கிறார். அது இது ஒரு சிறப்பு. இதுல என்ன, பெருமலையாட்டியோடு இருந்த அந்த கோலத்தை தானே பார்க்கணும்னாரு. எம்பெருமான் தனித்து இருக்கிற கோலத்தை பார்க்கணும்னு அவர் நினைக்கல, தவம் செய்கிற கோலத்தை பார்க்கணும்னு நினைக்கல. அறம் புரியக்கூடிய பெருமான் கையில பெருமாட்டியோடு கூட வீட்டில் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை காணும்னு கேட்டாரு. அது இறைவன் கொடுத்தாரு. அதனால என்ன செய்யறாருன்னா அம்பிகையும் ஏத்தி முதல் வரியிலே வைத்து பாடுகிறார் என்று நம்ம கருத்தில் கொள்ளலாம். இதெல்லாம் உரை நூல்கள்ல இருக்காது. நாம சிந்தித்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். மூல நூலுக்கு பெறாம, அதுதான் முக்கியம்.
பிறையிலம் கண்ணியினானை பெய்வளையாளோடும் கூடி பாடி துறையிலம் பன்மலர் தூவி. அந்த துறைனா காவிரி கரையில வந்து அந்த சோலைகள்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட வண்ணங்களுடைய மனங்களுடைய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து தூவி தோலை குளிர தொழுவேன். எம்பெருமான் இது வந்து போட்டு நான் வந்து குளிரும்படியாக வந்து தொழுவேன் என்று சொல்கிறார். அரையிலம் பூங்குயிலாலும் ஐயாரன் அடைகின்ற போது, அரையிலம்னா அரைக்கு ஒளித்து அறையக்கூடிய ஒளி எழுப்படக்கூடிய பூங்குயில்கள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் ஆளும்னாலும் ஒளித்தல் தான் பேரு. அப்படிப்பட்ட குயில்கள்லாம் இருக்கக்கூடிய ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோடு அன்னம், சிறையிலம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன். சேவல்னா கோழிக்கு உள்ள சேவல் மட்டும் கிடையாது. சேவல்னா பொதுவாக அதற்கு ஆண் பறவை என்று ஒரு பெயர் உண்டு. சேவல் வரும்னா அன்னத்தோட வந்து அதோட ஆண் பறவை வருகிறது என்று சொல்றாரு. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதான கண்டேன். ஏடு மதி கண்ணியினானே ஏந்திழையாளர்களுடன் கூடினா, ஏடுன்னா ஏடு போன்று இருக்கக்கூடிய திங்களை சூடி இருக்காருலே ஒளி வீசக்கூடியது, அது ஒரு ஏடு போல மெல்லிதான தோன்றுகிறது. ஏடு மதி கண்ணியினானே, அந்த ஏடு மதியையும் கண்ணி மாலையும் சூடி இருக்கக்கூடிய ஏந்திழையாளோடும் வந்து இருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்து பாடி, ஏடு மதிக்கண்ணியானா இறைவன் வந்து இந்த மதியை அணிந்திருக்கிறார், கன்னி மாலை அணிந்திருக்கிறாரு, அவரோடு சேர்ந்து அம்பிகை அமர்ந்திருக்கிறாரு, அவளையும் வந்து சேர்த்து பாடின்னு அர்த்தம். அப்படி காடோடு நாடு மலையும் கைதொழுது ஆடா வருவேன். காடு மலை கடல் எங்க வேணாலும் எங்க வந்து வேணாலும் வந்து நீங்க இறைவனை வந்து வணங்கலாம். எங்கே இருந்து எம்பெருமான் நினைந்திட்டால் அங்கே, எங்கே இருந்தடியேன் எம்பெருமானை நினைந்திட்டால் அங்கே வந்து எனக்கு அருளி இணையாலும் கங்கா நாயகனை கழிப்பாலை மேவனு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாட்டு. எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியான் எம்பெருமான் எருதேறி, ஞானசமுத்திர பிரம்மபுரத்துல ஒரு அந்த பாட்டு அது. அப்படிப்பட்ட ஒரு இறைவன் எங்க இருந்து வேணாலும் நீங்க வந்து வணங்கலாம். காடோடு நாடு மலையும் கைதொழுது ஆடி வருவேன். எல்லா இடங்கள்லயும் நான் வந்து இறைவனையே வந்து தொழுது இன்ன இடம் இல்ல ஆடிக்கொண்டு வருவேன். ஆடல் அமர்ந்து வருகின்ற ஐயாறு அமர்ந்துகின்ற போது, ஆடலை விரும்பிய அந்த இறைவன் பஞ்ச கிருத்தியங்களையும் 5 உலகை ஏற்றுவதற்காக ஆடக்கூடிய இறைவன் விரும்பி அமர்ந்துன்னா விரும்பி என்று பொருள். அமர்ந்து உரைகின்ற அந்த இறைவன் உரைகின்ற ஐயாறு திருவையாறை அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். பெண்மயிலோடு ஆண்மயில் வந்து கூடி மகிழ்ந்து பிணைந்து இணைந்து வருவதை கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்தது 6வது பாடல். தன்மதி கண்ணியினானே, தன்மதினா குளிர்ந்த மதினா அர்த்தம், தன்மைனா குளிர்ச்சி, கண்ணியினானே அப்படிப்பட்ட இறைவனை தையல் நல்லாளோடும் கூடி. தையல்லே பெண்கள்லயே நல்லவள், அவள் தானே முதல் தாயே. முதல் தாயினா யாரு? சிவத்தோட சக்தி தானே, சிவன் தானே முதன்மை. தையல் நல்லாளோடும் பாடி உள்மெளி சிந்தையனாகி உணரா, உருகி 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 இறைவனையே நினைச்சு உணர்ந்து 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 கண்ணீர் பெருகி 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 உள்ளமே வந்து மெழுகிறது. அப்படிப்பட்ட உள்மெளி சிந்தையனாகினா அப்படியே வந்து எளிய சிந்தையனாகி, இறைவனை தவிர இங்க வேறு இடமே கிடையாது. சிந்தையனாகி உணரா உருகா வருவேன், உருகி வருவேன் உணர்ந்து. அண்ணல் அமர்ந்து உரைகின்ற யாவருக்குமா வந்து அண்ணல், தேவதேவர்களுக்கெல்லாம் அண்ணலாகிய ஏக இறைவனாகிய சிவபெருமான் அமர்ந்து விரும்பி உரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றோடு ஆடி வைகி வருவன கண்டேன். பக பிளஸ் அன்றில், பக அன்றிலும் பிரிக்கணும். அப்படியே அன்றில் பறவை தான் சொல்றாரு. அன்றில் பறவை அதோட துணையோடு ஆடி வருவதை வைகி வருவதை கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான கண்டேன். கடிமதி கண்ணியினானே காரிகை அவளுடன் கூடி. கடியன்னா மனம் வீசக்கூடிய விரும்பக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மதி, விரும்பக்கூடிய மதின்னு இந்த இடத்துல. கண்ணினானே இந்த கடிங்கிறத வந்து கண்ணிக்கு ஏற்றிட்டோம்னா மனம் வீசக்கூடிய மலர்கள் ஆன மாலை. காரிகைனா பெண்ணு அம்பிகையோடு கூடி, இந்த இறைவனை அம்பிகையோடு கூடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்த்துவேன். வடிவோடு இறைவனோட வடிவோடு வண்ணம் இரண்டுன்னா அவர் இறைவன் எழுந்திருக்கிற வண்ணமும் அம்பிகையாக தாயாக எழுந்திருக்கிற வண்ணமும் இவைகளை எல்லாம் வாயில வந்து வேண்டுவெல்லாம் என்னென்ன எனக்கு வந்து மனசுல உள்ளத்துல எழுகிறதோ அதை நாவால் வந்து சொல்லி போற்றி பரவி பாடுவேன்ங்கிறாரு. சொல்லி வாழ்வேன். அடியினை ஆர்க்கும் கிழலான ஐயார் அடைகின்ற போது இணையடியில வந்து சிலம்பணிந்திருக்காரு இல்லையா,
அதை ஒலித்து ஆடக்கூடிய அந்த எம்பெருமான் எழுந்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயார் அடைகின்ற போது இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் அவர் இடிகுரல் அன்னதோர் ஏனத்துக்கு ஆண்மான் என்று பொருள் உரைச்சிருக்கிறார்கள் ஆச்சரியர். இப்ப ஏனம்னா பன்றிகளும் அப்போ காட்டுப்பகுதியாகத்தான் இருந்திருக்குது. காவிரி கரையோரம் பன்றிகளும் அங்க இருந்திருக்கும். பன்றியும் அதோட இணையோடு சேர்ந்து பெண் பன்றியோடு சேர்ந்து வந்திருக்கலாம். ஏன்னா இடிகுரல்னா அப்படி ஒலிக்கக்கூடியது, ஒளியை எழுப்பக்கூடியதுன்னு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏனத்தோடு இசைந்து வருவன கண்டேன், அந்த பெண் பன்றியோட இசைந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். விரும்பு மதி கண்ணியினானே, விரும்பி மதியை என்ன சரணடைந்தான் உனக்கு காக்கணும்னு சொல்லி கருணையோட ஒரு கலையை தலையில் சூடி இது இன்னுமே வளரவும் தேவையுமாக இருக்கும், உனக்கு என்றைக்குமே அழிவில்லை, அந்த சாபத்தால் உனக்கு அழிவு வராது என்று அவனை காத்தருளிய கருணை சரணடைந்தான். விரும்பி அணிந்த கண்ணியினானை மெல்லியலாளோடும் பாடி, மெல்லியலாக இருக்கக்கூடிய அம்பிகையோடு சேர்த்து பாடி, பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா ஒருவன், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகின்னு இவர் தான் பாடி இருக்கிறார் ஞானசம்பந்தர், இது திருநாவுக்கரசு பெருமான். பெரும்புலர் காலை எழுந்து, காலையிலே எழுணுங்கிறத குறிப்பா நமக்கு சொல்றாரு. 7 மணி 8 மணி வரையிலும் ராத்திரி பூரா தொலைக்காட்சியில் சீரியலும் இதையும் குப்பையும் கூலையும் முத்தையும் பார்த்துட்டு 8-7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சா மாறி போயிட்டு பெண்களே 7 மணிக்கு எழுந்திருக்கிற அவலம் இந்த நாட்டில் வந்துட்டுது. அதுக்கு முந்தியெல்லாம் நாங்கள்லாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது 4 மணிக்கு பெண்கள் எழுந்திருச்சு அவ்வளவு பணிகள், இல்லத்தோட பணிகள் இல்லைன்னா அங்கே இல்லத்தை நடத்தவே முடியாது. ஒரு சக்கரம் மாதிரி சுழன்று அவ்வளவு பணிகளையும் பார்ப்பாரு. இன்றைக்கு ஏதோ ஒரு இதை நோக்கி போய் கொண்டு இருக்குது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வழிபாட்டுல இருக்கிறவங்க அதை போல தீய செயலுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, நெறி இல்லாத செயலுக்கெல்லாம் அடிப்படையில நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமா, விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாடும்படி பெரும்புலர் காலை எழுந்து, பெருமலர்கள்லாம் அந்த பெறக்கூடிய மலர்களை எல்லாம் வண்ணமாக பல்வேறு மனம் வீசக்கூடிய கொடிமலர், செடி மலர், மரத்தில் பூக்கக்கூடிய மலர் என்று வெவ்வேறு வகையான மலர்கள்லாம் கொய்து வருவேன்னு சொல்றாரு. கொய்யா வருவேன். அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது, அருங்கலம் பொன்மணி உந்தும்னா அந்த காவிரியை தான் சொல்றாரு. அது இந்த பொன்மணிகளை எல்லாம் உந்தி வருகிறது இல்லையா, அதுதான் சொல்றாரு. ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி, கருங்கலைங்கிறதுக்கு கருமான் என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். கருமானின் உரியாடைய ஒரு போர்த்தவர் இல்லையா, அது அதோட பெண் இனத்தோடு சேர்ந்து கலந்து வருவன கண்டேன் இருக்காரு. இங்க அவங்க பொருள் ஆண்குரங்கு என்று, கலை என்றால் ஆண்குரங்கு என்று ஒரு பொருள் இருக்கிறாரு. எப்படியோ பரவாயில்ல, ஒரு அதிர்வினை கலந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்து 8வது பாட்டு. முற்பிறை கண்ணியனானை மொய்குழலாளோடும் பாடி. முற்பிறை கண்ணியானா அந்த ஒரே ஒரு கலை இருக்குல்ல, 16 கலையில ஒரு கலை இருக்குல்ல, அந்த பிறையை அணிந்திருக்கக்கூடிய, அதுதான் அணிந்திருக்கிறார் இறைவன். அதுக்குதான் முற்பிறைன்னு சொல்றாரு. அந்த முற்பிறையை அணிந்திருக்கிற கன்னி மாலையை அணிந்த இறைவனை மொய்குழலால்னா நெருங்கிய குழல் உடைய அம்பிகையோடு பாடி, பற்றி கயிற்றுகில்லேன் பாடியும் ஆடா வருவேன். பற்றி கயிற்றுகில்லைன்னா பாடி, பற்றி கயிறு அறுக்க இல்லேன், பற்றி கயிறு அறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன். அவரோட பாடையே, அவரோட தொடர்மை நான் அற்றுப்போக செய்ய மாட்டேன். அவர் இறைவனை போற்றி பாடுவதிலின்றி அவருடைய திருவடியை நான் பற்றி அதிலிருந்து விடுபட மாட்டேன், விட்டு போய்விட மாட்டேன் என்று சொல்கிறார். பாடியும் ஆடா வருவேன். அற்றருள் பெற்று நின்றாரோடு, அற்று அருள் பெற்றன்னா உலகியல் பற்றுக்களை எல்லாம் முற்ற அறுத்து 5 புலன்களை வென்று 6 வகைகளை செற்று, இந்த உலகிய மாயா உலகம் எல்லாம் நிலையில்லாதன, நாம் இதை விட இருக்கக்கூடாது, இந்த உடலும் நிலையில்லாதது, நாம் அடைய வேண்டியது இறைவனை தான் சொல்லி அற்றவற்றுக்கு உற்ற நண்பன்ல, அற்றவருக்கு நட்புறைவன் சொல்லுவாங்க. அதேபோல அற்றருள் பெற்று நின்றாரோடு, அப்படி உலகியல் பற்றுக்களை எல்லாம் அற்று இறைவனோடு அருள் பெற்று அங்க இருக்கிறார்கள் இல்லையா, ஜீவன் முக்தர்களாக ஐயாறுல அவர் நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற பொழுது நற்றுணை பேடையோடு ஆடி நாரை வருவனை கண்டேன். நாரை இருக்குது, அதோட நல்ல துணையான அந்த பெண் நாரையோட ஆடி வருவதை நான் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகிறார். அடுத்தது 10வது பாடல். திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாலோடும் பாடி,
எங்கருள் நல்குகோள் எந்தை எனக்கினி என்ன வருவேன். திங்கள் மதிக்கண்ணியான் என்ன, திங்கள்னாலும் மதினாலும் அந்த ஒரு பெயர் ஒரு பொருட்பல்ல பெயர் என்று பேர் இலக்கண குறிப்பு. திங்கள் மதிக்கண்ணியானை தேமொழியாளோடும் பாடி, தேன் போன்ற மொழியை பேசக்கூடிய அம்பிகையோடும் பாடி, எங்கருள் நல்கும் கொள் எந்தை, எங்கு அந்த இறைவன் வந்து நமக்கு அருள் செய்வார் எந்தையாக இறைவன் என்று எனக்கு இன்னும் மேலும் எங்கு அருள் செய்வார் என்று வர சொல்லி இருக்கிறார். திருவையாறுல காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி, எங்கு அருள் நல்கும் கொள் எந்தை எனக்கு நீ என்ன வருவேன். அப்படி நான் வந்தேன். அங்கில மங்கையராடும் ஐயார் அடைகின்ற போது, அங்கே ஐயாற்றில் இளமங்கையர்கள்லாம் நீராடக்கூடிய ஐயார் அடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து ஒருவனை கண்டேன். அந்த பச்சை கிளிகள்லாம் அதோட பெண் இனத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து பறந்து வருவனை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். வளர்மதி கண்ணியினானே, வளர்மதி தேய்மதி எல்லாமே உண்டு. வளர்மதி கண்ணியினானே, இதுக்கு அடிப்படை மூலத்தை இறைவன் வைத்திருக்கிறார். அது மீதி உள்ள 15 கலையும் தேயும் வளரும். வளர்மதி கண்ணியினானே வார் குழலாள்னா நீண்ட குழல்னு அர்த்தம். வாருன்னா நீண்டன்னு அர்த்தம். குழலாளோடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன். களவுபடாததொரு காலம்னா இறைவன் கொடுத்து இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு. இந்த உடலை கொடுத்து இரவும் பகலும் வருது, நம்ம வாழுறோம், வளர்ந்து வருகிறோம். எவ்வளவோ காலத்தை இறைவனை நினைக்காமலே நாம் வீணடிச்சு விட்டோம்ல, அதெல்லாம் களவுபட்ட காலம். இப்ப இவர் என்ன பண்றாரு, இறைவனை பார்த்துட்டாரு, இனிமே இறை சிந்தனையிலே இருக்க போறாரு, அப்படி இருந்து வருகிறார். இதெல்லாம் களவுபடாத காலம். களவுபடாத ஒரு காலம் காண்பான். ஆனா முற்றிலுமாக இறைவனோடு ஐக்கியமாகி இறை இன்பத்தையே தூக்கின்ற களவுபடாத ஒரு காலத்தை நான் காண்பதற்கு கடை கணிக்கின்றேன்னா வாயில நிற்கிறேன். இறைவா உன்னுடைய வாயில் நான் நிற்கிறேன். எதற்குன்னா இந்த உலகில் நான் செலுத்திய காலம் பூரா கலவியல் காலம். எத்தனையோ பிறவி எனக்கு கொடுத்த, எத்தனையோ பிறவிகளை நான் வீணடித்த, அவைகள் எல்லாமே களவுபட்ட காலம். இனிமே களவுபடாத காலமாக உன்னையே நான் நினைந்து உன்னோடு ஐக்கியமாக இன்புற்று இருக்க வேண்டும். அதற்காக உன்னுடைய திருவாயில் நிற்கின்றேன் என்று சொல்றார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான கண்டேன். அடுத்தது 11வது திருக்கடைக்காப்பு கடைசி பாடல. வளர்மதி கண்ணியினானே வார்குழலோடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன். அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது, அந்த அன்புக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. இறைவன் மேல வைக்கிற அன்புக்கு ஏது எல்லை? உயிரினங்கள்ல மக்கள் மேல வைக்கிறதெல்லாம் ஒரு கால எல்லையில முடிந்து விடுகின்றன, மாறுகின்றன. ஆனா இறைவன் மேல் வைக்கக்கூடிய அந்த பவித்திரமான புனித அன்பிற்கு எல்லையே கிடையாது. அதான் அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமண நாகு தழுவி, நாகுன்னா ஆண், அதாவது காளைங்கிறாங்க, ரிஷபம். இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். ஏறு ரிஷபம், நாகுங்கிறது பெண் பசு என்று எடுத்துக்கொள்ளலாம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். என்னன்னா இந்த சர அசரங்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிரினங்கள்லாம் ஆணும் பெண்ணுமாக கைலை மலையிலே இறைவனுக்கும் சக்திக்கும் ஒரு பிரதிபிம்பமாக, சக்தியும் சிவமுமாக இவர் கண்ட அந்த எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தின்னு சொல்லி எல்லாத்தையும் சிவசக்தியாக கண்ட அந்த பயனால இறைவன் அங்க திருக்கோலத்தை காட்ட கண்டேன் அவர் திருப்பாதம். அதன் பயனாக அவருடைய திருப்பாதத்தை நான் கண்டேன். கண்டறியாதனை கண்டன. இதுவரையில் நான் இப்படி அவருடைய திருப்பாதத்தை பார்த்ததில்லை. இன்றைக்கு தான் முதலாக பார்க்கிறேன் என்று போற்றி பரவி பாடியிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம். இதை எல்லோரும் பயில வேண்டும், அன்பர்கள்லாம் பயில வேண்டும். மேற்கொண்டு இந்த பதிகத்தை பாடி முடிச்சோடனே கண்டு தொழுது வணங்கி கண்ணுதலார் தம்மை, அது 385வது பாட்டு. நம்ம இதில் திருநாவுக்கரசு புராணத்தில் கண்டு தொழுது வணங்கி அப்படிலாம் போற்றி பரவி கண்ணுதலார் தம்மை போற்றி, கண்ணை நெற்றி கண்ணார அந்த இறைவனை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள். அங்கேயே தங்கி எல்லாமே பாடுறார். திருக்குறுந்தொகை 5வது திருமுறை, திருத்தாண்டகம் 6வது திருமுறை, அப்புறம் திருநேரிசை, விருத்தங்கள், இவைகள்லாம் திருவிருத்தம், இவைகள்லாம் 4ஆம் திருமுறைகளில் வருது. பாடி வணங்கி திருத்தொண்டு செய்து அண்டர்பிரான் திரு ஐயாறு அமர்ந்தனர் நாவுக்கரசர். அங்கேயே விரும்பி அண்டர்பிரானுடைய திருவையாறுல இருக்காரு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம இவரை பூந்துருத்தி வரையிலும் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் ஒரு அற்புத நிகழ்வு இருக்கு.
நீடிய அப்பதி நின்று நெய்த்தானமே முதலாக, அந்த நீடிய எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பதியிலிருந்து அகன்று நெய்த்தானம், திருநெய்த்தானம் இருக்கு, அங்கிருந்து மேற்கு ஒரு 2 கிலோமீட்டர்ல நெய்த்தானமே முதலாக மாடுயர் தானம் பறிந்தன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய, மாடுன்னா பக்கம், உயர்ந்த தலங்கள்லாம் திருத்தலங்கள் எல்லாம் பணிந்து மழபாடியாரே கொள்ளிட நதியை கடந்து போய் மழபாடியில போய் பாடிட்டு வர்றார். திருவையாறுல இருந்து கொள்ளிட நதியை வந்து கடக்கணும், அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் அது. அப்போ எந்த வழியில போயிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ பாலம்லாம் இருக்கு, எளிதாக போயிட்டு வரலாம். இப்போ கொள்ளிட நதி கலந்து போய் பாடிட்டு வந்திருக்காரு. பாடிய செந்தமிழ் மாலை பகிர்ந்து பணிந்து போற்றி, அங்கே பணிந்து போற்றி தேடிய மாலுக்கு அறியார் திருப்பூந்துருத்தியை சேர்ந்தார். மாலு திருமால் வந்து தேடியும் அறியாராகிய பெருமான் வந்து விரும்பி உரைகின்ற திருப்பூந்துருத்தி என்ற அந்த திருத்தலத்தில் வந்து 7 ஊர்கள் வந்து ஒரு திருவிழா, பல்லக்கு திருவிழா நடக்கும். அதுலேயும் வந்து ஒரு சிறந்த ஒரு தலம். அங்கே போய் சேர்ந்தார். சேர்ந்து விருப்படும் புக்கு நட மாளிகை முன்னர், அந்த இறைவனோட திருமாளிகை முன்பு சார்ந்து வளங்கொண்டு இறங்கி, இறைவனை வந்து கருவறையை வளங்கொண்டு வந்து இறைந்து தம்பெருமான் திருமுன்பு, இறைவன் முன்பு நின்று நேர்ந்த பரிவோடும் மன இரக்கத்தோடும் தாழ்ந்து நிறைந்து ஒழியா அன்பு பொங்க, தாழ்ந்து நிறைந்த ஒழியாத அன்பு, எப்பொழுதுமே எடுக்க எடுக்க குறையாதது அன்பு. அன்பு குறைஞ்சிருமா எடுத்து கொடுக்கும் பொழுது? குறையாத அன்பு பொங்கி எழ ஆர்ந்த கண்ணீர் மழை தூங்க, அப்படியே வந்து கண்ணீர் வந்து மழையாக வந்து பொழிகிறது. அயர் ஊரும் தன்மையரானார்னா அந்த கண்ணீர் பொழிய பொழிய வந்து அயற்சி ஒன்று வரும் இல்லையா, அதை சொல்றாரு. திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடையானை ஆண் ஏற்று பொறுப்பு ஊர்ந்து அருளும் பிரானை 2 சொல்றாரு. திருப்பூந்துருத்தி அமர்ந்த விரும்பி உரைகின்ற செஞ்சடையானை, செஞ்சடை உடையவனே. அடுத்தது ஆண் ஏற்றுனா ரிஷப வாகனம், பொறுப்பு மலை போன்ற அந்த ஆணியர் என்று சொல்றாரு. ஊர்ந்து, அதன் மேல் ஊர்ந்து அருளும் பிரானை வந்து அருளக்கூடிய எம்பெருமானை. ஏன்னா எப்பொழுதுமே அருளுவதற்கு ஆணையர் மேலதான் வருவார். பொய்யிலியை கண்டேன் என்று எடுத்து பாடுகிறார். ஒரு விருப்புறு தாண்டகத்தோட ஒரு திருத்தாண்டகம் பாடுறாரு. மேவிய காதல் விளைப்ப, மேன்மேலும் காதல் இறைவன் மேல் வந்து விளைய இருப்போம் திருவடிக்கு நாம், இங்கேயே திருப்பூந்துருத்திலே அவரோட திருவடிக்கு நாம் இருப்போம் என்று முடிவு செய்து அங்க தங்குறாரு. என்னும் ஒரு குறுந்தையும் பாடுறாரு. அங்கு உரையும் தன்மை வேண்டி நாம் அடி போற்றுவது, இங்கேயே நம்ம வந்து இறைவனோட திருவடியை போற்றி வேண்டியது என்று பொங்கு தமிழ் சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து, நிறைய திருவிருத்தம் 4வது திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை எல்லாம் பாடுறாரு. தாங்கி திருத்தொண்டு செய்வார், அங்கே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமுடம் அங்கு ஒன்று செய்தார். அங்கே வந்து ஞாயிறும் திங்களும் வந்து தோயக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த அடியார் பெருமக்கள்லாம் வந்து தங்கி இருந்து இறைவனை காலந்தோறும் வழிபட வேண்டி தேவாசிரியன் திருவாரூர்ல இருக்க, அப்படி வந்து அதற்கு ஒத்த ஒரு பெரிய திருமடத்தை நாவுக்கரசு பெருமான் செய்தார் என்று இங்கே முடிக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, அற்புத நிகழ்வு நடந்த வரலாறு. இது பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். இது மேலும் மேலும் சிறக்கணும். ஐயாறு வந்து அவ்வளவு சிறப்புடைய ஒரு தலம், திருத்தலம். அதனால வந்து ஐயாறு வந்து இதுவரையில் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக போங்க. வர ஆடி அமாவாசை என்று இந்த பெருவிழா மிகவும் சிறப்பாக தருமை ஆதீனத்தையோட ஆளுகையில் நிர்வாகத்தில் இருக்கிறது. மிகவும் சிறப்பாக ஆண்டுதோறும் எடுத்து செய்கிறார்கள். இப்பொழுது அடியார் பெருமக்களோட பங்கு அளிப்பு இந்த பெரிய செலவினங்கள்லாம் இருக்கிறது. அதனால் அதற்குள்ள வந்து இந்த தீங்கு எல்லாம் இறைவன் வந்து நீக்கி அருளார்னா அந்த விழா மிகவும் சிறப்பாக நடக்கும். அது எல்லோரும் கண்டு கழித்து நற்பேறு. ஏன்னா மண்ணினில் பிறந்தார் பெரும்பையும் மதிசூடும் அன்னலார்தமே அமுது செய்வதில் அங்கே எல்லாரும் பல தொண்டர்கள் வந்து வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே, அடியார்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் உணவளிப்பார்கள். கண்ணினால் அவரிடம் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், பொலிவு கண்டு திளைத்தல் உண்மையாமெனில் உலகம் முன்வருன்னு பூம்பாவே வரவழைச்சார்ல சத்திய வாக்கு. அந்த பொலிவும் விழா பொலிவும் அடியார்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து எல்லோரும் மகிழ்ந்து இறையர்களுக்கு ஆளாக வேண்டும் என்று கூறி இதுவரை வந்து தொடர்ந்து கேட்ட அன்பர்களை எல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் எய்த வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.